Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்க நம்ம RJ Tamil Windows. நானும் உங்கள் ரஞ்சித் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க வரோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வீடியோக்கு உங்களோட வியூஸ் ஓரளவுக்கு 95% வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா ஆப் க்ரியேட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ ஆப் க்ரியேஷன் பற்றி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்ட்ராய்டுக்கு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணாலோ இல்லை பிசிக்கு ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணாலோ கரெக்டாக கோடிங் நாலேஜ்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஜாவா படிச்சிருக்கணும், C++ படிச்சிருக்கணும், பைத்தான் படிச்சிருக்கணும், இதெல்லாம் படிச்சிருக்கணும். பட் நம்ம எதுவுமே படிக்கலையே. ஆனால் எனக்கு ஒரு ஆப் வேணுமே. ஆப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் ஷார்ட்டாக யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி அதில் இவ்வளோ கொடுத்து இந்தந்த பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன விஷயம், நம்மளோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட பிளாகாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை எது வேணாலும் இருக்கலாம், அதை ஒரு ஆப்பாக கொடுத்தா யூசர் ஆக்சஸாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த ஆப்போட சைஸ் அதிகபட்சமாக ஒரு 300 500 KB தான் வரும், MBலாம் வராது, KB தான் வரும். ஓகேவா? ஸோ அதிகபட்சமே 1.5 MBக்குள்ளே தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த ஆப் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இந்த ஆப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் தான் இது. உங்களை நான் என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன், உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் டீமால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து 150 வியூஸ் தாண்ட வைக்க முடியும். அதாவது அதிகபட்சமாகவே எங்களால் 150 வியூஸ் தான் கொண்டு வர முடியுது. பட் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வியூஸ் எங்கே கொண்டு போக முடியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன நல்லா வீடியோ போடுறேன், இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு எந்த விதத்தில் கன்வே பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம RJ Tamil Windowஸில் இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வருன்றதை நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஆப்க்கான லிங்க் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா சில பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் எல்லா பட்டன்ஸுமே உங்களுக்கு தேவைப்படாது, எல்லா பட்டன்ஸுமே ஒர்க்கும் ஆகாது. பிகாஸ் இது கிராக் தான். ஸோ இதில் எது ஒர்க் ஆகுமோ அதை மட்டும் நான் காட்டுறேன். இதில் உங்களுக்கு தேவையான பட்டன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஃபஸ்ட் பட்டன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து ஓரளவு நான் பேசிட்டு போகிறது கிடையாது, எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் இந்த ஆப்ஸ் பண்ணுறோம். அஃபிஷியலாக ப்ராபப்ளி நம்ம ஒரு டெவலப்பராக பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் படிச்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி பண்ண ஆப் இது RJ Adi, நானும் என்னுடைய நண்பனும். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம புதுசாக பண்ணலாம். ஆட் நியூ கொடுத்துக்கலாம். என்டர் ஆப் நேம் கேட்குது. இங்கே என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோ லென்த்தாக போகும். ஸோ சாரி ஃபார் தட். நான் ஒன்றுமே பண்ண முடியாது, இதை நான் ஸ்கிப்பும் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பண்ணியும் உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ பாருங்கள். Adi RJ அப்படின்னு கொடுக்குறேன். அது RJ Adi, ஸோ வேணாம். ஸோ அதனால் Adi RJ கொடுக்குறேன். என்டர் பேக்கேஜ் நேமு. நான் என்ன கொடுக்குறேனோ அதை கரெக்டாக நீங்கள் அங்கே கொடுத்தா தான் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. Editing.cometh edit box. Cut word lines. Words. Cut full COMAAS. Sierra. E. Okay. Delete. Default. App package. Browse icon button. End. Browse app package name. Editing.cometh edit box. Enter package name. App package name. Edit. Browse icon button. ஐகான் வந்து ப்ரௌஸ் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு ஐகான் செட் பண்ணி ஆகணும். ஸோ .com, அதாவது இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு பேக்கேஜோட நேம் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு டேகு. ஸோ இதை கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஐகான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
Recent showroom. Menu drive. Open drive. Open drive. Photos. File manager plus. வெயிட் பண்ணுங்கள். File manager plus. Open navig. Icon apps. 2D. Icon videos. Icon audio. Icon images. Icon TV WhatsApp. Root. Icon demo. Icon. Imp 20 million. Select. ஓகே, இப்போ நான் வந்து ஐகான் செலக்ட் பண்ணிட்டேன். Edit. App package name. Graph icon. Enter app version. App version. Edit box disabled. Enter. Showing number. ஆப் வெர்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் 1 கொடுத்துட்றேன். Add new app. Done. டன் கொடுத்தாச்சு. Number key. Add app button. ஆட் ஆப் கொடுத்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கான ஆப் அப்படின்றத நீங்கள் இங்கே தான் சூஸ் பண்ணணும். Add new app. App. Selected activities. ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கு. Build. Add new. ஆட் நியூ அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா அபவுட் ஆக்டிவிட்டீஸ். இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த ஆப் எதுக்கானது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். Drop down menu about activity. Pop-up window ticked about SMS activity. எஸ்எம்எஸ் ஆக்டிவிட்டியா, Email activity. இமெயிலா, Web activity. வெப்னா உங்களோட வெப்சைட்டோட ஆப்பா அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணணும். Music player. Facebook activity. Twitter activity. YouTube player. நான் யூடியூப் பிளேயர் YouTube player. கொடுத்துக்கிறேன். Add new app. Drop down. Select button. செலக்ட் Add new பண்ணியாச்சு. YouTube player. Add new YouTube. Enter activity name. Edit. இந்த ஆக்டிவிட்டி நேம் அப்படின்றது வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நீங்கள் அங்கே உங்களுக்கு ஆப்பில் ப்ரெசென்ட் ஆகிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட ஆப்பில் வரும். ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா L D D L L A A I U I U Y Y playback. Keep space. Play on. Ready. ஓகே, பிளேன் மட்டும் கொடுத்துருக்கேன். Delete. Delete. Space. Activity name. Activity icon. Graph icon button. திருப்பி ஐகான் செலக்ட் பண்ணணும். Recent. Search. இதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இங்கே Drive. Ranges 6. Drive. Ranges நான் 6. வந்து ஐகான் செலக்ட் பண்ணிக்கிறேன். Photos. File manager plus. File manager. Icon videos. Free. Icon audio. உங்களுக்கு இந்த ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் ஆப் எனக்கு சீக்கிரமாக ஓப்பன் ஆகுது. பட் எனக்கு இது டக்குன்னு ஓப்பன் ஆகுனதே கிடையாது. ஸோ பரவாயில்ல, செலக்ட் பண்ணிக்கலாம். Add new YouTube player. Activity. Graph icon. Enter YouTube video URL or search string. Edit box. இங்கே வந்து நீங்கள் யூடியூப் URL கொடுத்துக்கணும். நான் நம்ம சேனலோட யூடியூப் URL கொடுக்குறேன். இங்கே Edit options. Paste it. https://youtube.com. YouTube video. Done. டன் கொடுத்தாச்சு. English new. Add activity. Add new play. Edit box. Activity. Graph icon. YouTube. Add activity. Add play. Edit box. Graph. HTTPS. YouTube. Add activity button. Add new app. Back. ஓகே, My apps. Add new button. Click to RJC.com. சாரி ஒரே நிமிஷம். App maker button. My app. Click to edit. RJC.com. RJ edit box. Activities. Build. Selected. Build APK normal button. இங்கே வந்து பில்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதாவது லிங்க்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பில்ட் APKல வந்து கொடுக்கணும். Build APK for slow devices button. ஸ்லோ டிவைசஸ் இதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு 6.0 4.+க்கு மேலே இருக்கிறதுக்குலாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். பட் நான் Build வந்து APK normal button. பில்ட் APK நார்மல் கொடுக்குறேன். எனக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10. ஸோ அதனால் அப்படி கொடுக்குறேன். பார்க்கலாம். App maker. Build APK. Compiling app. Please கம்பைலிங் ஆப்பு. ஸோ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுது. enter app name. Edit box. App build. Build activities. Build APK for slow device. Build. என்னாச்சுன்னு தெரியல, ஒரே ஒரு நிமிஷம். Build APK. Build. Compiling app. ப்ளீஸ் வெயிட் கம்பைலிங் ஆப். Enter app name. Edit box. Quit. Back. சாரி ஒரே ஒரு நிமிஷம், நான் என்னன்னு பார்க்குறேன். Collapse. Re-record it. Expand it. Re-record. Record. Collapse button. Pause. Back button. Package installer. Do you want to install this application? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ரெடி ஆகிடுச்சு. அங்கே என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா com.com.adi அப்படின்னு டைப் பண்ணுற இடத்துல நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இப்போ நான் அதை கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைலிங் அப்படின்னு வந்து காமிக்கும். கம்பைலிங் முடிஞ்சோடனே அங்கேயும் உங்களுக்கு இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் வரும். அங்கே நீங்கள் டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னோடய டிவைஸில் வந்து அப்படி ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஃபைல் மேனேஜரோ இல்லை என்னோட ஆண்ட்ராய்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் அது இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா சொல்லுங்கள், அது நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. ADRJ ஆப் தான் அது. இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. இன்ஸ்டாலிங் காட்டுது.
ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆப் இன்ஸ்டால்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் ஸ்பீட் அப்படி. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சா? ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓகே, என்ன தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா? ப்ளே அப்படின்னு நம்ம அங்கே ஒரு பட்டன் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த பட்டன் நீங்கள் விசிபிள் ஆகுது பாருங்கள். நான் இதை டபுள் டேப் பண்ணுறேன். யா, நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் தான் அங்கே நான் கொடுத்துருந்தேன், அந்த யூடியூப் லிங்க்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஒரு நிமிஷம், நான் ஏதாவது வீடியோ மட்டும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. அது நீங்கள் தான் பண்ணணும், சப்ஸ்கிரைப். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நான் டபுள் டேப் பண்ணேன்னா இங்கே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளே ஆகிடுச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா காம் டாட் அப்படின்னு அந்த COM டாட் அப்படின்னு போட்டு தான் போடணும். பட் நான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நான் கடைசியில் தான் வந்து எதனால் இன்ஸ்டால் ஆகலன்னு பார்க்கும்போது தான் அந்த இஷ்யூ இருந்தது எனக்கு. ஓகே, நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் எங்கே திக்கி இருப்பேன் கண்டிப்பாக. ஸோ அப்படி பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, சாரி, ஃபர்கிவ் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சா நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே எங்கெங்கேயோ கொண்டு போக முடியும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. பெஸ்ட்டு கண்டென்ட் கொடுக்குறது என்னோட கடமை, வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களோட உரிமை. ஸோ ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் RJ ரஞ்சித். பாய்.